எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிப்ரியா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த அகத்தியர் ஆஷ்ரமுக்கு வந்திருக்கேன். பட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நம்ம வந்து வீட்டில் டாட்டரை விட்டுட்டு வரணுமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நமக்கு என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 5 டேஸும் போக முடியல, ஒரு நாளும் போக முடியல. நம்ம ஏதோ நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், நமக்கு குருவோட கிரேஸ் பிளெஸ்ஸிங் இல்லவே இல்லை போல இருக்குது, நம்ம ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம் போல் லைஃப்லன்னு நினச்சி அழுதேன். பட் அதுக்கப்புறமா சரி, அது முடிஞ்சதுனால இந்த 3 டேஸ் கண்டிப்பாக போகணும்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் வரேன் இல்லையா இந்த ஆஷ்ரமுக்கு, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு யாருமே இல்லை, நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். பத்ரிஜி வந்து என்னை தனியாக ஆஷ்ரமுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்வரூபராணி மேம் சீனியர் மாஸ்டரை அதே ஆட்டோவில் உட்கார வச்சு அவ்வளோ சேஃபாக என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். மேம் கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போ பத்ரிஜியை நினச்சேன், ஐயோ குருவோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது, நம்மளை வரவும் வச்சுருக்காரு, சீனியர் மாஸ்டர் ஆட்டோவில் பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்துட்டு மெடிடேஷன் பண்ணேன். ஓகே, நேற்று 6 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணேன், 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும். அதுக்கப்புறமா மத்தியானமும் நம்ம 3 hours 6 hours மெடிடேஷன் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 2 hours அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக 9:30க்கு நான் வந்து சும்மாவே அந்த நித்தியமல்லி செடி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அங்கே அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். கரெக்டாக கணேஷ பிரமிட்குள்ளே போய் உட்காந்தேங்க. எப்படி உட்காந்துன்னு எனக்கே தெரியாது. உட்காந்து கரெக்டாக சென்டரில் போய் அப்படியே உட்காந்தேன். அந்த கீழே போடுற சேர் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த சேரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நடுவில் போட்டு கணேஷ பிரமிட்டில் உட்காந்து அந்த 2 secondsலாம் அப்படியே ஒரு டீப் மெடிடேஷன் போயிடுச்சு. அங்கே நானும் பத்ரிஜி மட்டும்தான் இருக்கும், யாருமே இல்லை கணேஷ பிரமிடில். நான் இருக்கேன், பத்ரிஜியோட ஃபோட்டோ இருக்குது. அது வந்து அந்த 45 minutes எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. 10:15க்கு கோ யூ கோ அண்ட் ஈட் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஐ வாஸ் ஆல்ரெடி ஹங்க்ரி. அந்த 45 minutes வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இந்த 3 days நான் எப்படி நினச்சேன்னா, நமக்கு நிஜமாவே ஒன்றும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு தான் எதுவுமே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 45 minutes 9:30 to 10:15 டுடே இன் கணேஷா பிரமிட். ஏன்னா அந்த பிரமிட் வந்து பத்ரிஜி கையாலேயே ஓப்பன் பண்ண பிரமிட். அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல், எல்லா மாஸ்டர்ஸாலேயும் அங்கே வந்து ஃபீல் பண்ண முடியாதுன்னு வேற நான் வந்து அப்புறமா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து சிவா கான்ஷியஸ்னஸ் அங்கே ரொம்ப தெரியும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ஓகே, வி ஆர் டைரக்ட்லி கனெக்டட் வித் பத்ரிஜி. He is guiding me so much, he has blessed me so much. I am so thankful for all this experience. Thank you so much. I will keep coming.